ஆதியே துணை. பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். திருவருட்குறள் 91. எம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, வேதமருந்து, சிவமருந்து, யமனணுகா செல்வமருந்து, ஜீவப்பிணி நீக்கும் தவமருந்து. முன்காலத்திலும் இம்மருந்து கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் சீச்சு கழித்து விட்டார்கள். இப்போது அதையே இக்களிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதவன் தவமருந்து, சிவமாதவன், பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்தொன்று எம்மிடம் இருக்கிறது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவிப்பிணி தீரும், நிச்சயம் தீரும் என்று திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். ஆதியே துணை. ஆண்டவர்கள் வாக்கியம். திருவருட்குறள் வாக்கியம் 85. உலக காரியத்திற்கு நம்முடைய சபை இல்லை. உலக காரியத்திற்கு நம்முடைய சபை இல்லை. ஆத்மார்த்தீகமாகிய உள்ளமை தெய்வீக வளர்ச்சிக்கே. ஆத்மார்த்தீகமாகிய உள்ளமை தெய்வீக வளர்ச்சிக்கே இது இருக்கிறது. இது அரசனிடமும் தேவையற்ற சபை. அழியாத ஐஸ்வர்யமுடைய அந்த ஏகனிடமே, அழியாத ஐஸ்வர்யம் உடைய அந்த ஏகனிடமே தன் தேவையை எதிர்பார்த்து நிற்கிற சபை. அழியாத அந்த ஐஸ்வர்யமுடைய அந்த ஏகனிடமே தன் தேவையை எதிர்பார்த்து நிற்கிற சபை. தெய்வ வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே. ஆதியே துணை. ஆண்டவர்கள் வாக்கியம். திருவருட்குறள் வாக்கியம் 79. கைலாச வாசரின் திருச்சன்னதி அடைந்து அவரது கொலுவாசனத்தில் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சன்னதி நிழல் போய் சேரவே நாம் இந்த மானிடச் சட்டை எடுத்தோம். கைலாசவாசரின் திருச்சன்னதி அடைந்து அவரது கொலுவாசனத்தில் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சந்நிதி நிழல் போய் சேரவே நாம் இந்த மானிடச் சட்டை எடுத்தோம். ஒரு அட்வொகேட்டாக, பணக்காரராக, நாடாளும் மந்திரியாக ஆவதற்கு இத்தேகம் எடுக்கவில்லை. தெய்வ வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே. ஆதியே துணை. ஆண்டவர்கள் வாக்கியம். திருவருட்குறள் வாக்கியம் 92. குரு என்பவர்கள் உன் தலைவோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கு பதிப்பிப்பார்கள். குரு என்பவர்கள் உன் தலைவோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கு பதிப்பிப்பார்கள். உன் பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டி வைப்பவர்கள் அவர்களே என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே. ஆதியே துணை. ஆண்டவர்கள் வாக்கியம். திருவாக்கியம் 89. வேத சாஸ்திரங்களை படித்து தேர்ந்து எம்மிடம் வரவேண்டியதில்லை. சர்வலோக சரண்யனை பற்றி நாம் போதிக்கும் போது உன் அறிவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். சர்வலோக சரண்யனை பற்றி நாம் போதிக்கும் போது உன் அறிவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். ஆகவே எமது வார்த்தைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும். ஆகவே எமது வார்த்தைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும். அது உனக்கு அறிவிக்க வேண்டியதையெல்லாம் அறிவிக்கும். அது உனக்கு அறிவிக்க வேண்டியதையெல்லாம் அறிவிக்கும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே.